ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். நேர்களே, இந்த வீடியோ பதிவில் எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு காரியம் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் தான் பண்ண போகிறோம். எலுமிச்சம்பழம் வந்து சூரிய கனி, சூரியனோட அம்சம் பெற்றது. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான். ஸோ எலுமிச்சங்கனியால் செய்கிறது வந்து சிம்மராசிக்கு உடனே பலனை கொடுக்கும். என்ன செய்யணும்னா, எலுமிச்சம்பழத்தில் சில நம்பரை எழுதணும். உங்கள் ராசிக்கு உண்டான நம்பர்கள். அந்த நம்பரை எழுதிட்டிங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் வந்து ஒரு நல்ல ஒரு ரியாக்ட் பண்ணும். அதை வச்சு நம்ம பூஜிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 வச்சுட்டு ஒரு வாரம் வைக்கணும். அதாவது ஞாயிறு டு ஞாயிறு வச்சு பூஜை அறையில் வச்சு கும்பிட்டிங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பொறுமையாக இருங்க, முழுமையாக கேளுங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது வந்து ராசிக்கு. அதுபோல் நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்கணத்துக்கும் சில நம்பர்கள் இருக்குது. அந்த நம்பரை வந்து நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை எழுதி கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு ஒன்று, லக்கணத்துக்கு ஒன்று, 2 பழம் வச்சு கும்பிடலாம். மிகச்சிறப்பு. ராசிங்கிறது உடல் மனம், நீங்கள் சார்ந்த வேலைகள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஈடுபாடு, இதுக்கெல்லாம் ராசி வரும். லக்கணங்கிறது குடும்ப ரீதியாக வரும். கணவன், மனைவி, குழந்தை குட்டி, உங்களுடைய குடும்பம், தாய் தகப்பன், இப்படி எல்லாத்துக்கும் சேர்ந்து லக்கண ரீதியாக பலன் கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். லக்கணம் தெரிஞ்சவங்க லக்கணத்துக்கும் வச்சு கும்பிடலாம், ராசிக்கும் வச்சு கும்பிடலாம். சரியா நேரில்? ஸோ குறைஞ்சது ஒரு பழம் வச்சும் கும்பிடலாம், 2 பழம் வச்சும் கும்பிடலாம். இதில் எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. லக்கணத்துக்கு உண்டான நம்பரை நான் தனித்தனியாக சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்தரத்தில் பிறந்திருப்பீங்க. நட்சத்திரத்தில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம்னு 12 லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அதுக்கு நம்பர் வித்தியாசப்படும். அதை அந்த வீடியோவில் நான் சொன்னேன் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்காது. ஸோ உங்களுக்கு அப்படி விருப்பப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார், நான் சிம்ம ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு உண்டான நம்பரை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பரை சொல்லுவேன். அந்த நம்பரை நீங்கள் எலுமிச்சம்பழத்தில் எழுதி நீங்கள் வந்து ப்ரே பண்ணலாம், பிரார்த்தனை பண்ணலாம். இதில் என்னென்னா, இந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து அந்த நம்பரை எழுதிட்டு உங்கள் விருப்பத்தை இன்னொரு பக்கம் எழுதணும். எலுமிச்சம்பழங்கிறது உங்களுக்கு ஒரு பந்து அளவுக்கு இருக்கும். சரி, ஒரு நல்ல பழம் வாங்கணும். ஒரு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா நல்ல பழம் கிடைக்கும். புள்ளிகள் இல்லாத நல்ல பழம், ப்ளைனாக இருக்கும். தோல் வந்து லேசாக இருக்கும். அதில் வந்து ஸ்கெட்சு வச்சு எழுதணும். சரியா? ஸ்கெட்சு வச்சு எந்த நம்பர் சார் எழுதணும் அப்படின்னா 1539. சிம்மராசிக்கு உண்டான யோக நம்பர் வந்து 1539. 1ஆம் நம்பர் சூரியனை கொடுக்கும், 5ஆம் நம்பர் புதனை கொடுக்கும், 3ஆம் நம்பர் குருவை கொடுக்கும், 9ஆம் நம்பர் செவ்வாயை குறிக்கும். இதுக்கு என்ன பலன்கள்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ 1539, 1539, 1539 இந்த நம்பரை எழுதணும். அதுபோல் உங்கள் விருப்பத்தை எழுதணும். இப்போ வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை எழுதணும். அந்த பிரச்சனையை எழுதி நீங்கள் பூஜை ரூமில் வச்சு கும்பிட்டா தான் அந்த பிரச்சனை தீரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேலை கிடைக்க மாட்டேக்கு, தொழிலில் சரியாக போக மாட்டேக்கு. ஸோ என்ன உங்களுக்கு பிரச்சனையோ அதை வந்து ஷார்ட்டாக எழுதுனா போதும். தொழில் மந்தமாக இருக்குது அப்படின்னா தொழில், வேலை கிடைக்கல வேலை, அரசாங்க விஷயம் சரியாக வர மாட்டேக்கு அரசாங்கம், அரசியல் கட்சியில் இருக்கிறேன் எனக்கு நல்ல ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னா அரசியல் அப்படின்னு எழுதணும். என் மகன் படிக்கிறான், அவனை படிப்பு வர மாட்டேக்கு அப்படின்னா கல்வின்னு எழுதணும். சரியா? இது வந்து ஒவ்வொரு ராசிக்குமே இந்த நம்பர் மாறுபடும். இப்போ நீங்கள் சிம்ம ராசியில் இருந்தால் சிம்ம ராசிக்காரங்க தான் இதை யூஸ் பண்ணணும். மற்ற ராசிக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். சரியா? மற்ற ராசிக்கு வீடியோ போட்டிருக்கிறேன், இன்னமும் போடுவேன் நான். சரியா நேரில்? விருச்சிகம், மீனம், மிதுனம் இந்த ராசிக்கெல்லாம் போட்டிருக்கிறேன். அதுக்கெல்லாம் நம்பர் வேறுபடும். அதனால் ஒரே நம்பரை எல்லா ராசிக்காரங்களும் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்கு தான் இந்த 1539 நம்பர் வேலை செய்யும். மற்ற ராசிக்கெல்லாம் வேலை செய்யாது. ஓகே, இதை எழுதி நீங்கள் வந்து உங்கள் பூஜை ரூமில் வைக்கணும். இது என்றைக்கு இருந்து சார் செய்கிறோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை இருந்து செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனுக்கு உள்ள நாள், ஆதிவாரம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 செய்யணும் நீங்கள். சரியா? எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க. சூரியனை ஒரு 6:15 வந்துடுவார். சூரியனை போய் நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரியனோட நாமத்தை சொல்லுங்கள். ஓம் சூரிய பவனே போட்டு, அருக்கனே போட்டு, ரவியே போட்டு, ஆதித்தனே போட்டு அப்படின்னு அவர் நாமத்தை சொல்லுங்கள். இல்லைனா ஓம் சூரிய பவனே போட்டுன்னு ஒரு 18 தடவை சொல்லிவிட்டு வீட்டுக்கு வாங்க. நெத்தியில் ஊதியை பூசுங்க. ஆண் பெண் இருபாலரும் செய்யலாம். சரியா? 12 வயசுக்கு மேற்பட்டவங்க செய்யலாம். வீட்டில் பெண்கள் விளக்கமாக இருந்தாங்க, தூரமாக போயிருந்தீங்க அப்படின்னா செய்யக்கூடாது. மற்றவங்கள வச்சு செய்ய சொல்லுங்கள். ஆனால் இது வந்து அந்த ராசிக்காரங்க தான் செய்யணும். சரியா? சிம்ம ராசினா சிம்ம ராசிக்காரங்க தான் செய்யணும், மற்ற யாரும் செய்யக்கூடாது. இதில் இதுதான் பெரிய முக்கியமானது. இந்த காரியம் செய்கிறதுலே வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், வெரி இம்பார்ட்டண்ட் மெசேஜ் என்னென்னா, சம்மந்தப்பட்ட ராசிக்காரங்களை தான் சம்மந்தப்பட்ட நம்பரை எழுதி சம்மந்தப்பட்ட சம்பவத்தை எழுதணும். இப்போ சிம்ம ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, நான் சொன்ன நம்பர் 1539 எழுதிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, நீங்கள் ஒரு பெண்ணு, கணவன் கூட பிரச்சனை, கணவனுக்கு உங்களுக்கு செட் ஆகலை, மேட்சிங் ஆகலை, பிரச்சனை போயிட்டே இருக்குது அப்படின்னா கணவன் அப்படின்னு எழுதணும். ஷார்ட்டாக எழுதுனா போதும். எலுமிச்சம்பழத்துலலாம் நீளம் எழுத முடியாது, நீட்டி முழங்க முடியாது. பழமே சிறுசாக தான் இருக்கும். இந்த நம்பர் கரெக்டாக எழுதலாம். இன்னொரு பக்கத்தில் அந்த பிரச்சனையை மட்டும் எழுதுனா போதும். பிரச்சனை இல்லைன்னா இந்த பிரச்சனைக்குரிய ஆள்
அவங்களுடைய உறவு முறை எழுதினா போதும். இதை வந்து நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும். பிறரை கெடுக்கணும், பிறர் பொருளை அபகரிக்கணும், பிறர் மேலே ஆசை கொள்ளணும், இதெல்லாம் எழுதக்கூடாது. நீங்கள் நியாயமான முறைக்கு எழுதணும். வினை விதைத்தவன் வினையாக இருப்பான், தினை விதைத்தவன் தினையாக இருப்பான். நம்ம கெடுபலனுக்கு யூஸ் பண்ணோம்னா கெடுபலன் தான் கிடைக்கும். ஏன்னா இது நம்ம வீட்டில் நம்ம கையால் செய்கிறோம், நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை ரூமில் சாமிக்கு முன்னாடி செய்கிறோம். ஸோ நம்ம வீட்டில் உள்ள வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து இந்த பழம் வந்து வேலை செய்யும். எல்லாத்துக்குமே சில காரியங்கள் ஏன் நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னா, கோயிலுக்கு போனோம்னா கோயிலில் வந்து பொதுவாக சில காரியங்கள் நடக்கும், பொதுவாக பூஜை நடக்கும், மந்திரம் சொல்லுவாங்க, எல்லோரும் வந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனால் வீட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வைப்ரேஷனில் இருப்பாங்க. சரியா? ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு வைப்ரேஷனில் இருப்பாங்க. அது வந்து அந்த தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை பொறுத்து இருக்கும். சில வந்து யதார்த்தமாக இருப்பாங்க, சில பேர் பிறர் பொருள் மேலே ஆசைப்படுவாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி, குடும்பத்துக்கு வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தையும் ஒரு ரோபத்தில் இருப்பான். சரியா? ஒருத்தன் வந்து எல்லோரும் வாழணும்னு சாமி கும்பிடுவான், ஒருத்தன் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சி சாமி கும்பிடுவான். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் நிறைய பார்க்குறேன். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து நல்ல காரியத்துக்கு உங்கள் வீட்டில் வச்சு கும்பிட்றீங்க. அதனால் நல்ல நோக்கத்தோட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட செய்யணும். ரைட்டு. நிறைய பேசணும்னா வீடியோவில் வந்துட்டு அதிகமாகுது. நான் பேசுகிறது நிறைய பேருக்கு வந்து சங்கடமாக இருக்குது, சலிப்பு தட்டுது. வளவலன்னு பேசுகிறீங்க சார் அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு கொஞ்சம் கூடுதல் தகவல் சொல்கிறேன்னா, சாமானியப்பட்ட மக்களுக்கும் புரியணும். தான் செய்கிற காரியம், நம்ம செய்கிற காரியத்தினுடைய விளைவு என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன, மகிமை என்ன, இது தெரியணும். இதெல்லாம் தெரியும்னா கொஞ்சம் வீடியோவில் வந்துட்டு அதிகமாக தான் ஆகும், ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். அதுக்கு பொறுமை இருக்கணும். சும்மா ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு போங்க சார்னா அதுக்கு நீங்கள் வந்து சும்மா இந்த ரீல்ஸை பார்த்துட்டு போயிடலாம். இன்றைக்கி நிறையா போடுறாங்க, விர்ச்சுவல் வேரியர்ஸ்னு நிறையா போடுறானுங்க. சரியா? இன்றைக்கி நாடே வந்து வேறு மாதிரி போயிட்டு இருக்குது. எது உண்மைன்னு தெரியல, எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க யூடியூப்பில். உயிரோடு இருக்கிறவங்க செத்து போயிடறாங்க கூட வீடியோ போடுறாங்க. சரியா? இன்றைக்கி நிறைய நடக்குது. உண்மையை காட்டிலும் பொய்க்கு தான் வந்து பப்ளிசிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. சரியா நேர்களே? பொறுமை இருந்தால் பின்னாடி வாழ்க்கை நல்லாயிருக்கும். பொறுமை உடையார் எல்லாம் உடையார். பொறுமை இருந்ததுன்னா காலம் நீடித்து நமக்கு பலன்கள் இருக்கும், நீடித்து வாழலாம். இல்லைன்னா வந்து தெரியாமல் போயிடும். எவ்வளவோ நடக்குது நாட்டில். சரி, ரைட்டு. அதனால் நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் ராசிக்கு உண்டான நம்பரை எழுதிட்டு, உங்கள் பிரச்சனையை எழுதிட்டு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் வைங்க. சூரியன் படம் இருந்தால் பரவாயில்ல. சரியா? ஏன்னா இது ராஜகனி, தேசிய கனி. எலுமிச்சம்பழ கனியை வந்து 3 பிரிவாக பேசலாம். ராஜகனி, சிவகனி, தேசிய கனி. தேசிய கனினா வந்து சூரிய கனின்னு அர்த்தம். சூரியனுக்கு இன்னொரு பேர் தேசிகன், உங்கள் ராசிநாதன். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து சூரியன் படத்துக்கு முன்னாடி வச்சு வழிபாடு பண்ணுறது நல்லது. சூரிய படத்துக்கு முன்னாடி வைக்கிறது அப்படின்னா சூரியன் படம் உங்களுக்கு தேவைப்படும். விருப்பப்படுறவங்க என்கிட்ட கேளுங்க. இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, 8807457629. சார் எனக்கு சூரியன் படம் அனுப்பிவிடுங்கன்னா அனுப்பிவிடுவேன். அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணிக்கலாம், சின்ன படமாக கூட வச்சுக்கலாம். சரியா? கமெண்ட் பாக்ஸெல்லாம் கேட்காதீங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து அந்த லக்கி நம்பர், அந்த நம்பரை கேளுங்க, லக்கண நம்பரை கேளுங்க, அதை சொல்லுவேன். இமேஜ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் தான் அனுப்ப முடியும், கமெண்ட் பாக்ஸில் அனுப்ப முடியாது. ஏன்னா நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்கி. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க, எனக்கு சூரியன் படம் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், பதில் போடுவேன், கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சோன்னு அனுப்புவேன். சில பேருக்கு அது என்னென்னு தெரியாது. ஸோ மக்களுடைய அறியாமை இருக்குது. அதனால தான் நான் கொஞ்சம் கூடுதலாக விவரம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரியா? விவரம் புரிஞ்சவன் ஒரு வரியில் புரிஞ்சுட்டு போயிடுவான். இது வந்து எப்படின்னா, விவரம் தெரிஞ்சவங்களுக்கு நான் வீடியோ போடலை. விவரம் தெரியாத சாமானியப்பட்ட மக்கள் நல்வழிப்படணும், அவங்க கஷ்டம் தீரணும், அவங்க துன்பம் துயரம் தீரணும், அதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். அதனால் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. பொறுமை தான் ரொம்ப முக்கியம். பொறுமை உடையார் எல்லாம் உடையார். அதனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரியன் படத்துக்கு முன்னாடி வைங்க. சார் சூரியன் படத்தெல்லாம் தேட முடியாது, உங்கள்கிட்ட வாங்கவே எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன் படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிடுங்க. வீட்டில் கண்டிப்பாக சிவன் படம் இருக்கும், சிவசக்தி படம் இருக்கும், அங்கே வச்சு கும்பிடுங்க. ஏன்னா சிவனும் ஒன்று தான், சூரியனும் ஒன்று தான். அந்த காலத்தில் சூரியனை தான் சிவனாக கும்பிட்டுருக்குறாங்க. அதனால் சிவன் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. ஒரு சின்ன பித்தளை தட்டில் வைங்க, இல்லைனா ஒரு வாழை இலையில் வைங்க. சில்வர் பாத்திரத்தில் வைக்காதீங்க, ஏன்னா சில்வர் வந்து சனிபாவனோட ஆதிக்கம் உள்ளது, அதில் வைக்க வேண்டாம். ஒரு வாழை இலையில் வைங்க, இல்லைனா ஒரு சின்ன பித்தளை தட்டில் வைங்க, இல்லைனா கண்ணாடி பவுலில் வைங்க. கண்ணாடி வந்து சந்திரன் தான் வைக்கலாம். சரியா? சின்ன கண்ணாடி பவுல், கண்ணாடி தட்டு, பீங்கான் தட்டு, அதில் வைக்கலாம். அதில் வந்து 1 பழமோ 2 பழமோ வைக்கலாம். ராசிக்கும் வைக்கலாம், லக்கணத்துக்கு வைக்கலாம். வச்சு நமஸ்காரம் பண்ணுங்கள். சரியா? வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் குறைகளை சொல்லுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை ரொம்ப முக்கியம். நாமத்தை சொல்லுங்கள், சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சிவனுடைய நாமம் நிறைய இருக்குது. ஆடல் அரசே, அம்பலவாணனே, பொன்னம்பல கூத்தனே, தபசியே, எமே வருமனே, கல்லால் மலர்ந்த அருள்புரிவனே, தட்சிணாமூர்த்தியே, தென்முக கடவுளே, வேதநாயனே, சிவபெருமானே அப்படின்னு சொல்லுங்கள். நற்துணையாவது நமச்சிவாமே, நற்றவா உன்னை நாம இருந்தாலும் சொல்லுனா நமச்சிவாய் நமக அப்படின்னு சொல்லுங்கள். வழக்கமாக உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் சாமி கும்பிடுங்களோ அது மாதிரி கும்பிடுங்க. பூஜை ரூமில் வச்சு கும்பிடுங்க. மற்ற எந்த இடத்துலையும் இந்த எலுமிச்சங்கனி வைக்கக்கூடாது. பூஜை ரூமில் சிவன் படத்துக்கு முன்னாடியோ சூரியன் படத்துக்கு முன்னாடி தான் வைக்கணும். சூரிய மந்திரம் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், மிகச்சிறப்பு. ஆதித்ய கிருதய மந்திரம்னு இருக்குது, அதையும் கும்பிடலாம். அந்த மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, அதையும் அனுப்பிவிட்றேன்.
உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக நான் நேரம் காத்திருக்கிறேன். நிறைய நேரில் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க ஃபோட்டோலாம். அது சிம்ம கணபதி படம் நிறைய நேர் வாங்கியிருக்கிறாங்க. அந்த நேரில் இந்த வீடியோ கேட்கலாம். சிம்ம கணபதி படம் நூற்றுக்கணக்கான பேருக்கு அனுப்பியிருக்கிறேன் நான். அதனால் போதி ஜோதிடத்தில் நான் ஒன்று கமிட் ஆனேன்னா கண்டிப்பாக அதை ஃபுல்ஃபில் பண்ணுவேன், செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பார்த்தாலே போதும், கமெண்ட் பாக்ஸிலே வந்து ரியாக்ட் பண்ணுவேன். மற்ற சேனலெலாம் என்ன பண்ணுறாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் போதி ஜோதிடத்தில் கமெண்ட் பாக்ஸில் நான் பலன் சொல்லுவேன். நீங்கள் கேட்குற கேள்வி என்னுடைய நாலேஜுக்கு வந்துச்சு, என்னோடய அறிவுக்கு வந்துச்சு, என் பார்வைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன், ரியாக்ட் பண்ணுவேன். ஓகே நேர்களே, உங்கள் குறையெல்லாம் சொல்லுங்கள், சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், சிவமந்திரத்தை சொல்லுங்கள், வேண்டியது கிடைக்கும். சரியா? ஒரு வாரம் வைக்கணும் இதை. இந்த பழத்தை வந்து அப்படியே விட்டுருங்க. ஒரு வாரம் அப்படியே இருக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை வச்சிங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கணும். ஒரு வாரம் அப்படியே இருக்கணும். அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். தினமும் கும்பிடுங்க. சரியா? பத்தி சூடம் காட்டுங்க, தினமும் கும்பிடுங்க. உங்கள் வீட்டில் என்ன முறைப்படி கும்பிடுவீங்களோ அதே முறைப்படி கும்பிடுங்க. இதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் எஃபெக்ட் எடுக்க வேண்டாம். 2 பழம் தான் வாங்குறீங்க. நான் சொல்கிற நம்பரை எழுதி வச்சு கும்பிடுறீங்க. கும்பிட்டு முடிச்ச பின்னாடி ஒரு வாரம் வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து இந்த பழத்தை எடுக்கிறீங்க. மறு ஞாயிறு எடுக்கிறீங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாள் முடிஞ்சு 8ஆம் நாள் காலையில் எடுக்கிறீங்க. அதுவும் அந்த 6 to 7 சூரிய உரையில் எடுக்கிறீங்க. 6 to 7 ஏன் சொல்கிறேன்னா, ஞாயிற்றுக்கிழமை 6 to 7 சூரிய உரை வரும். அந்த நேரம் வச்சு கும்பிட்டிங்கன்னா அதுக்கு சக்தி அதிகம். ஸோ அதே மாதிரி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா, தண்ணி இருக்கிற இடத்துல போட்டுருங்க. ஏரி, கம்மா, குளம், கிணறு இதெல்லாம் இருந்துச்சுன்னா போடுங்க. கிராமத்தில் இது இருக்கும். சில பேர் ஆத்தோரம், வயக்காட்டோரம் இருப்பாங்க. அவங்க அந்த வயல்வெளியில் போட்டுருங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போட்டுருங்க. சரியா? செடி கொடி இருந்தால் கூட போடலாம். நடமாட்டம் இல்லாத செடி கொடி, பூந்தோட்டம் எது இருந்தாலும் அதில் போட்டலாம், பழத்தை போட்டலாம். அதுபோக வந்து இல்லை சார் எங்களுக்கு அப்படி அமைப்பு இல்லை, நாங்கள் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறோம், மெயின் சிட்டியில் இருக்கிறோம், சுற்றி வீடுகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, நான் சொல்கிற மரத்துக்கடியில் இதை தோண்டி போட்டு மூடிடுங்க. மரத்துக்கடியில் மண்ணை லைட்டாக தோண்டி பழத்தை போட்டு மூடிடுங்க. அரச மரம், வேப்ப மரம், புங்க மரம், ஆலமரம் 4 மரம். அரச மரம், ஆலமரம், புங்க மரம், வேப்ப மரம். இதில் வந்து வேப்ப மரம் எல்லா இடத்துலையும் நிறைய இருக்கும். சரியா? வேப்ப மரத்துக்கு அடியில் போட்டு மூடிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. ஒரு வாரம் செஞ்சு முடிங்க. இதை திருப்பி நீங்கள் எவ்வளோ நேரம்லாம் செய்யலாம். சரியா? ஒரு பிரச்சனைக்காக செய்கிறீங்க, அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு, இல்லைன்னா அந்த பிரச்சனையில் உள்ள காரியம் குறைஞ்சிருச்சு. இப்போ வீட்டில் ஒருத்தருக்கு முடியாமல் போயிட்டுருக்குது, ஆரோக்கிய குறைபாடு இருக்குது. ஒரு வாரம் செஞ்சிட்டிங்க, ஆள் நல்லா ஆகிட்டார், ஆரோக்கியம் ஓரளவு நல்லா ஆயிடுச்சு, ஆள் தெரிஞ்சிட்டாரு, ஓரளவு நல்லா ரெக்கவரி ஆயிடுச்சு அப்படின்னா மற்ற ஒரு காரியத்துக்காக நீங்கள் இங்கே செய்யலாம். இது தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு காரியத்துக்கு தான் செய்யணும் கிடையாது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, நயமான பிரச்சனை நம்மளை மீறி நடக்கு. சரியா? இறைவா நீ தான் எங்களுக்கு கதி அப்படின்னு நினச்சி இதை செஞ்சீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். திருப்பி கூட நீங்கள் சில பிரச்சனைக்கு செய்யலாம். ஆனால் நியாயமான தர்மத்துக்கு உட்பட்ட காரியங்களுக்கு மட்டும்தான் செய்யணும். அநியாயத்துக்கு செய்யக்கூடாது. பிறரை கெடுக்கவோ பிற பொருளை அபகரிக்கவோ செய்யக்கூடாது. சரியா நேரில்? ஏன்னா எலுமிச்சை வந்து சக்தி வாய்ந்தது. எலுமிச்சை வந்து தோஷத்தை நிறுவத்தி பண்ணது. எலுமிச்சை மலை வந்து புளிப்பு சுவை கொண்டது. ராகு கேதுவோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ராகு தோஷம், கேது தோஷத்துக்கு இதை வந்து பழத்தை பயன்படுத்திக்கலாம். அதனால தான் காளியம்மன் கோயில், துர்க்கையம்மன் கோயிலில் ராகு வேளையில் எலுமிச்சை மலத்துக்கு தீபம் ஏற்றுறாங்க. எலுமிச்சை மலத்துக்கு தீபம் ஏற்றினால ராகு தோஷமெல்லாம் போகும். சரியா? அது மாதிரி கேது தோஷத்தையும் இது வந்து போக்கும். கேது பகவான் ஆன்மீகத்துக்குரிய கிரகம், மந்திரத்துக்குள்ள கிரகம். அதனால் ராகு கேது தோஷம் உள்ளவங்க இதை வந்து வழிபாடு பண்ணலாம். சரியா நேரில்? அதுபோல் எலுமிச்சை மலம் வந்து சுக்கிரன் சந்திரனுடைய ஆதிக்கம் உடைய பண்பு அதில் இருக்கும். ஏன்னா குளிர்ச்சிக்கு உள்ளது. உடம்புல உஷ்ணம் அதிகமாகிடுச்சுன்னா தலையில் எலுமிச்சை மலம் தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க. அதுபோல் எலுமிச்சை மலை சாறு எடுத்து ஜூஸ் குடித்தோம்னா உஷ்ணம் குறையும். அதனால் அந்த இப்போலாம் சர்பத்து கடையில் எலுமிச்சை மலை அதுக்கு தான் கலக்குறாங்க. வெயில் காலத்துலலாம் எலுமிச்சை மலை ஜூஸ் ஏன் குடிக்கிறோம்? உடம்புல உள்ள உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு தான். ஸோ அந்த சுக்கிரன் சந்திரன் வந்து குளிர்ச்சி, உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இப்படி சில அருமை பெருமையெல்லாம் இந்த பழத்தில் இருக்குது. அதனால் இதை வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க. சில பேர் திருஷ்டி பரிகாரத்துக்கு அளிப்பாங்க. நோய்கள் குணமாக்குறதுக்கும் எலுமிச்சை பழம் பயன்படும். சரியா நேரில்? ரொம்ப சிறப்பான ஒரு ராஜகனி தான் எலுமிச்சை பழம். இந்த பழத்தை நீங்கள் வச்சு கும்பிட்றதுனால உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை தீரும். நீங்கள் எதை நினச்சி வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த பிரச்சனை தீரும். அது என்னென்னு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆகும். அதுபோக இந்த பழத்தை வச்சு கும்பிட்றதுனால நீங்கள் ஆள் நல்லா இருப்பீங்க. இப்போ ராசியில் கேது இருக்கிறாரு. கொஞ்சம் மந்த நிலையில் இருக்கிறவங்க, அசம்பந்தமாக இருக்கிறவங்க, வியாதிஸ்தர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்து மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் சிறப்பாக இருப்பீங்க. அரசாங்க வேலைகள் நல்லபடியாக வரும். தகப்பன் வழி சொத்துக்கள் நல்லாயிருக்கும். தகப்பனால் நல்ல ஒரு உதவி கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சமீப புத்தி இருக்கும். புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கறதுனால அனைத்து வசப்படும். அதுபோக வந்து குருவருள் திருவருள் கிடைக்கும். தனகாரன் புத்தகாரன் அருள் கிடைக்கும். கையில் காசு பணம் நடமாட்டம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. உங்கள் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும். அதுபோக வந்து சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடன்பந்த சகோதர வழியில் ஒற்றுமை இருக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். பாகப்பொருணை பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகும்.
சரியா நேர்களே. அதுபோக வந்து கட்டடக்கலையில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, நேவி ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட அரசாங்க உத்தியத்தில் இருக்கிறவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். டீ ஷாப், காஃபி ஷாப், நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, பாய்லர், இன்ஜின் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த 1, 5, 3, 9 அந்த எண்களுடைய கிரகங்களுடைய காரகத்துவங்கள் வந்து உங்களுக்கு நல்லா ஃபுல்ஃபில் ஆகும். அதுபோக 1 உங்கள் ராசி, மனதால் உடலால் நல்லா இருப்பீங்க. 5 புதன், 2, 5 கூடியவன், குடும்பமும் லாபமும் நல்லாயிருக்கும். 2, 11 கூடியவன், லாபம் நல்லாயிருக்கும். வியாபாரம் தொழில் நல்ல லாபம் இருக்கும். 3 குரு பகவான், ராசிக்கு 5, 8 கூடியவன், தூரதேசத்துலேருந்து அதிர்ஷ்டம் இருக்கும். வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த காரியம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பொதுவான பலன்கள். அது சில பேர் வந்து நம்ம வந்து சாமியை வந்து பொதுவாக தான் கும்பிடுவோம். எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க சார், ஆனால் அவனுக்கு மட்டும் இது நடக்கு சார், எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்க அப்படின்னா, சில பேருக்கு சில காரியம் வந்து பொதுவாக நடக்கும். சரியா, பொதுவான பலன்கள். தனிப்பட்ட முறையில் சில விருப்பத்தை நம்ம சொல்லலாம். எல்லாருமே கோயிலில் போய் வந்து பொதுவாகவும் கும்பிடுவாங்க, தனிப்பட்ட சில கோரிக்கையும் வைப்பாங்க. தனிப்பட்ட கோரிக்கையை நீங்கள் வந்து எலுமிச்சை மலத்தை எழுதி வச்சுருங்க. பொதுவாக உங்களுக்கு இந்த பலன்களாக நடக்கும். நீங்கள் இந்த எலுமிச்சை மலத்தை வச்சு கும்பிட்டாலே பொதுவாக இந்த பலன்களாக நடக்கும். தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், வெளிநாட்டு வேலையை நல்லாயிருக்கும், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து காரிய அனுமலம் இருக்கும், கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க, பேர் புகழ் வெற்றி நல்லபடியாக இருக்கும். ஸோ இந்த எலுமிச்சை எல்லாத்தையும் நல்லபடியாக சார்ட் அவுட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க திருஷ்டியெல்லாம் சரியாக பெறும். கண்ணீரல், உங்களுக்கு யார் எதுவும் செய்வினை கோளாறு, பில்லி சூனியம் வச்சுருந்தாங்க, வீட்டில் கண்ணடி பட்டிருந்ததுன்னா சரியாக பெறும். மற்றவங்க விட்ட பொறுமை வச்சு பொறாமை எதாக இருந்தாலும் சார்ட் அவுட் ஆகும். இது ஒரு மனதாக செய்யணும், நம்பிக்கை வச்சு செய்யணும். எல்லோரும் செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க. இதுக்கு ஒன்றும் காசு பணம்லாம் கிடையாது, இதுக்கு தோஷம்லாம் ஒன்றும் கிடையாது. எலுமிச்சம்பழம், கோயிலில் உள்ள எலுமிச்சம்பழத்தை வாங்கி வீட்டில் வைக்கிறோம். பொதுவாக வீட்டில் எப்போயுமே ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது நல்லது. எலுமிச்சம்பழம் வந்து பொதுவாக சிவன் கோயிலில், அம்மன் கோயிலில் தான் பயன்படுத்தப்படும். முருகப்பெருமான் கோயிலும் கொடுப்பாங்க, விநாயகர் கோயிலும் கொடுப்பாங்க. பெருமாள் கோயிலெல்லாம் எலுமிச்சம்பழம் இருக்காது. சரியா, 12ஆம் படி கற்பனசாமி கோயிலில் எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வரா இருந்தால் காளியம்மன் கோயிலில் வாங்கிட்டு வரலாம், கற்பனசாமி கோயிலில் வாங்கிட்டு வரலாம், மற்ற கோயிலேருந்து வாங்கிட்டு வரலாம். எலுமிச்சம்பழம் வந்து சூலாயத்தில் குத்துறது, வேலுக்கு குத்துவாங்க, அருவாளுக்கு குத்துவாங்க, கற்பனசாமி அருவாளுக்கு குத்துவாங்க. ஸோ எலுமிச்சம்பழங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது. காவல் தெய்வம், இஷ்ட தெய்வம், குல தெய்வம் இந்த 3 தெய்வத்துக்குமே வந்து எலுமிச்சம்பழம் இது பண்ணலாம். ஆனால் பெருமாள் கோயிலில் வந்து இது வழிபாட்டுக்கு இருக்காது, மேக்சிமம் இருக்காது. சிவன் சைவ வழிபாட்டில் தான் இருக்கும். சரியா, சைவம், சக்தி வழிபாடு, விநாயகர் வழிபாடு, கௌமார வழிபாடு இதில் இருக்கும். கௌமார வழிபாடுங்கிறது வந்து முருகப்பெருமானோட வழிபாடு. ஓகே நேயர்களே, வீடியோ எடுத்து கூட்டிகிட்டே இருக்குது. இந்த வீடியோ இதோட நிறைய பண்ணிக்கிறேன். எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் லக்கணத்துக்கு உண்டான எண்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நட்சத்திரத்தை சொல்லிலாம் கேட்கக்கூடாது, லக்கணம் வேணும். நட்சத்திரத்துக்கெல்லாம் நம்பர் கிடையாது, லக்கணத்துக்கு தான் நம்பர். 4 இலக்க நம்பர் சொல்வேன் நான். சரியா, நான் சிம்ம ராசி, ரிஷப லக்கணம் இல்லைன்னா மேச லக்கணம், எனக்கு என்ன கொடுங்க சார்னா கொடுப்பேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் கும்பிடலாம். சார் எனக்கு லக்கணம் தெரியாது சொல்கிறவங்க ராசிக்கு மட்டும் கும்பிடுங்க. ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு 1, 5, 3, 9 நம்பரை எழுதி உங்கள் பிரச்சனை எழுதி கும்பிட்டிங்கன்னா எல்லாமே நல்லபடியாக முடியும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த பலம் பெறுக. நான் அப்படி தான் தமிழ் போடுவேன். இந்த எலுமிச்சம் பழத்தில் இதை வைத்து எழுதுங்கள். எப்பேற்பட்ட எழுதியும் மண்டியிடுவான், எப்பேற்பட்ட காரியமும் உங்களுக்கு முடியும், எதிர்ப்புகள் நீங்கும், இன்னுகள் குறையும், ஏற்றம் அதிகமாகும். அப்படி தான் தமிழ் போடுவேன். பாருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.